ரெண்டு மருமகங்களும் இது வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற ஒரு ஃபர்ஸ்ட் டிஷ் இதுதான். மருமக செய்யும்போது நல்லா இருந்ததுமா நல்லா இருந்ததுமா. क्या बोलिया मालूम दैट टेस्ट कमची है put your heart and soul into the சமையல் அப்பதான் உப்பு கூட இருக்கும்னா. எங்க மாமியார் இருக்காங்களா எப்படி தெரியுமா, நல்லா இருக்கிற ஃபுட்டை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏய் நான் இதெல்லாம் சொல்ல வரல. ஐயோ அம்மியே அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மாதுளம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு வித்தியாசம் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம ரமலானோட 8வது நோம்புல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் சொல்ல நீ செஞ்சிருவியா? செய்வினி அவ செய்வா சாப்பிட மாதிரி இருக்குமா தான் தெரியல. ஸோ யார் பண்ண போறதுன்னு தெரியல. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினா அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி என்ன வருதோ அதுதான் ஃபைனல். நம்ம ஒரு 3 பால் பாக்கெட்ல தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஓகே தான் இல்லையா? ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். பால் வந்து 3 பேக்கெட் பால் எடுத்திருக்கோம். 5 பேக்கெட் போடணும். இது தாங்குமான்னு தெரியல. அதோட 5 சாப்பிட்ற அளவுக்கு எங்கள் வீட்டில் கெப்பாசிட்டியும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து நம்ம காய்ச்சிட்டு அந்த கஸ்டர்ட்லாம் ரெடி பண்ணி அந்த மிக்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணலாம். ஒரு பேக்கெட் பால் ரொம்ப அடியில் இருக்கு. இது பத்தாது. நான் என்னமோ 3 பேக்கெட் பால் ஊற்றுனா அட்லீஸ்ட் ஒரு பாதி பாதி இல்லை இந்த அளவுக்கு வரும். 3 பேக்கெட் பால் ஊற்றுனா இந்த அளவுக்கு வரும்னு நினச்சேன். இது ஒரு பேக்கெட் பாலுக்கே டம்ளர் கடியில் குடிச்சு வச்ச தண்ணி மாதிரி கொஞ்சோடு தான் இருக்கு. இப்போ 5 பேக்கெட் பாலை வந்து ஊற்றிட்டோம். கஸ்டர்ட் பவுடரில் 2 இருக்குது. இது வந்து இம்போர்ட்டட்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம ஊருது. ஸோ எதை ட்ரை பண்ணலாம்? அது ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஆல்ரெடி ட்ரை பண்ணோம், ஓகேவா இருந்தது. பட் இது நம்ம கொஞ்சம் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குறோம். இப்போது 5 பேக்கெட் பால் நாங்கள் ஒரே டைமில் பண்ணதில்லை, அதனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எப்படி உனக்கு தெரியுமா? தெரியல, ஒரு பேக்கெட்க்கு 2ன்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஒரு பேக்கெட்டுக்கு 2 2 ஸ்பூனு. நம்ம சாட்ஜிபிடி இருக்கு 2.5 லிட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ கஸ்டர்ட் பவுடர் போடணும்னு மெஷர்மெண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்கிறியாடா? பால் மெஷர்மெண்ட் கஸ்டர்ட் பவுடர் 6 முதல் 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாமா? அதாவது ஒரு 80 கிராம் போட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து சாட்ஜிபிடி வந்து 80 கிராம் போட சொல்லுது. நம்ம ஒரு 90 கிராமாக போட்டுருக்கோம். ஏன்னா உன்ன என்னமோ பெரிய வீராங்க நினைச்சேன். இந்த இது ஆஃப்டர் ஆல் இது 9 ஸ்பூன் கரெக்டா கவுண்ட் பண்ணிக்கோ. கவுண்டிங்க விட்டுறாத. போடு. 1 2 3 4 5 6 7 8 இல்லை 8 போட்டு போமா. சாட்ஜிபிடி போய் சொல்லாது 8. இதுலேருந்தே நம்ம பாலை எடுத்து இந்த கஸ்டர்ட் பவுடரில் ஊற்ற போகிறோம். சூடாக இருக்குது, மேலே கீழே ஊற்றிடாதம்மா. நல்லா நல்லா மேலே தூக்கி நல்லா ஐயோ இருது எங்கே ஓடுற மேலே கட்டியே இல்லாமல் கலக்கணும். எஸ், கட்டியே. சாட்ஜிபிடி ரெக்கேட்டதுக்கு பதிலாக இதோ இவங்க பின்னாடியே போட்டிருப்பான், அதையே பார்த்து பண்ணியிருக்கலாம். பால் கொதிச்சிருச்சு. ஆனால் என்னென்னா நாங்கள் கஸ்டர்டுக்கு போட்டு கஸ்டர்டுக்கு பால் ஆட் பண்ணி இங்கே பாலே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இவரை நம்பி நான் இறங்கினேன். என்னன்னா ஃபுல்லாகவே கஸ்டர்டு ஃபுல்லாகவே கட்டி ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக டிர் பண்ணுவோம். அதை போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்ததுமே நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பேசாமல் நம்ம பால் போட்டு கலக்கிறதுக்கு பதிலாக மிக்சியிலே போட்டுருக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது பர்ஃபெக்டாக வரும். நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மில்க் மேட் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் இப்போ தான் எடுத்த வெளியே வர மாட்டேங்குது. அது 2 மருமகங்களும் சேர்த்து செஞ்ச ஒரு ஃபஸ்ட் டைம். இது வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஒரு ஃபஸ்ட்டு டிஷ் இதுதான். கஸ்டர்ட். ஆமாம், ஃபஸ்ட்டு டிஷ்ஷே இது. ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயந்தோம். கட்டி கூடிடுவோம். ரொம்ப திக்கான லேட்டஸ்ட்டாக நான் செய்யும்போது ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. அதை வேற நான் இஃப்தாருக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா அது கட்டி ஆயிடுச்சு. ஐயோ, கீழே மாமியார் வேற என்னம்மா ரெடியான்னு கேட்டாங்க. வேஸ்ட்டாக போச்சுனாலும் அவங்க திட்டுவாங்க. என் மாமியார் கேட்டுனா வேஸ்ட் பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. நமக்குமே வேஸ்ட் பண்ணால் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம திட்டுவாங்க, இன்னும் வேஸ்ட் பண்ணிட்டேன், எப்போ பார்த்தாலும் ஜெஸ்ஸி இப்படிதான் அப்படிதான் நம்ம திட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி ரொம்ப பயபக்தியாக பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இது யார் செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன சொல்கிறது? ஏன்னா இதுக்கு நான் ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி வச்சிட்டேன்.
இது யார் செஞ்சேன்னு கேட்டா நல்லா இருக்கும். சம்டைம் என்னன்னா நல்லா இருக்கும்னா எங்க மாமியார் இருக்காங்களா, எப்படி தெரியுமா, நல்லா இருக்கிற ஃபுட்டை வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஏய் நான் இதெல்லாம் சொல்ல வரல. ஐயோ அம்மியே இவதான் நான் இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. அடிப்பா மனசுல பாத்தீங்களா என்ன எப்படி எல்லாம் என்னெல்லாம் வஞ்ச அம்மே வச்சிருக்காங்க. சொல்றதுதான் நான் சொன்னேன். அன்னைக்கு கூட ஒரு ரைஸ்ல ஒண்ணு செஞ்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. நல்லா நல்லா இருந்தது. இருந்துச்சு. அது அது வந்து நல்லா நினைச்சேன் இல்லைன்னு என்னோட சொன்னாங்க. ஸ்பெஷல். அது நான் ரொம்ப ஸ்பெஷலா கொடுத்தேன். இன்ஸ்டா கூட வீடியோ போட்டு எனக்கும் பிடிச்சிருந்துச்சு, என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கு பிடிச்சிருக்குதா? அவரு சாப்பிடல, நானும் Okay. பசங்க தான் சாப்பிட்டோம். நம்ம கொஞ்சம் தான் கொடுத்துருங்க. எங்க வீட்டுல எல்லாருக்கும் வா செம்ம செம்ம அப்படின்னாங்க. ஆனா எங்க மாமியாருக்கு பிடிக்கல. जरा रत्ती कम क्या बोलिया मालूम, रत्ता टेस्ट कमची है, अम्लगा पकाए तो जरा अच्छा रंगा, वो बशीरा पकाए तो बहुत अच्छा रंगा அப்படி சொன்னாங்க. வந்தது வெரி ஓகேமான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பஷீரா பக்காயத்தோ அச்சாரங்கா, அதாவது சின்ன மருமஸ்ல கொஞ்சம் டேஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னாங்களா. ஒண்ணுமே சொல்லலையே. நான் இங்க வீட்டுல வந்து சொன்னேன், இனிமே நான் எது செஞ்சாலும் நான் கொடுத்து அனுப்பவே மாட்டேன். நமக்கு வந்து அப்படியே கேட்கும் போது நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அப்படிதான் சொல்லணும். அப்பதான் சேரவங்க மனசு குழுன்னு இருக்கும். இவங்க என்னன்னா டக்குன்னு நல்லா அதான் அவங்க செஞ்சா இன்னும் நல்லா இருந்திருக்குமா, ஜரக்கி டேஸ்ட் கம்ச்சி அப்படின்ட்டாங்க. நமக்கு இந்தியில வெத்தியும் வராது, ஏதோ அச்சாமி அச்சாச்சிரையா தும்கோ ஐசா திஸ்தா அதான் நமக்கு சரியா வராது. தடபடா பேர் எடுக்கு. உண்மையாவே மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற, தலைமைக்கு தலையாட்ட மாட்டாய். இப்பதான் ஒரு இதுல மாட்டின, மறுபடியும் நம்மளே பிரச்சனை கொண்டு வர்றாங்க சொல்லிட்டு தலையாட்ட மாட்டேங்கிறான். தலையாட்டு. என் மாமியார் உண்மையாவே மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து சின்னதா ஒரு விஷயம் செய்வோமா, ஆனா எங்க மாமியார் ரொம்ப தங்கமானவங்க. ஆனா என்ன சொல்றேன்னா நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்னோட மாமியாரோட இல்ல, எல்லா மாமியார்கிட்டயுமே அப்படிதான். நல்ல பேர் வாங்குறது ரொம்ப, இன்க்ளூடிங் எங்க அம்மாவே ஆகட்டும். இப்ப நான் செஞ்சேன்னா எங்க அம்மா இல்ல ஓ மருமக செய்யும்போது நல்லா இருந்ததுமா அதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். அவங்க என்கரேஜ் பண்ணுங்க, நல்லா இருந்தது, நெக்ஸ்ட் டைம் இதோட சூப்பரா பண்ணு, அப்படி இப்படி சொல்லிட்டு போங்களே மாமியாருங்களா. ஏன் மாமியாருங்களா அப்படி பண்றீங்க? சொல்லும் போது அந்த சமைக்க இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஒருவேளை நம்மளும் மாமியார்னா அப்படிதான் இருக்க முடியும். நம்மளாம் அப்படி இருக்க கூடாது. நம்ம வந்து லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நம்மலாம். அதனால வந்து பார்க்கலாம், சொல்ல முடியாது. ஒருவேளை மாமியாரா நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் போது அந்த போஸ்டிங் ஏத்த வேலையை செய்யணும் இல்லையா. இப்போ அப்ப அதுக்கான வேலை வந்து நமக்குள்ள அப்படியே தானா சந்திரமுகி நடப்பால, சந்திரமுகிய நடந்தான்ற மாதிரி மாமியாராவே வந்து நம்ம மாறிடுவோம். ரெடி ஆயிடுச்சா? சரி ஓகே, இப்போ ஆஃப் பண்ணி இதை வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இது சூடார வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரூட்ஸை வந்து இதில் போடணும். ஆப்பிள் கட் பண்ணி ஒரு 1/2 hour ஆயிருக்கும். அதுக்குள்ளே கருத்த குட்டி மாரி ஆயிடுச்சு. கிரேப் கொஞ்ச நேரத்தில் கிரேப்புக்கும் ஆப்பிளுக்கும் அடையாளம் தெரியாது போல இருக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை கட் பண்ண கொடுத்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. ஆனால் இன்னமும் அதை கட் பண்ணிட்டு தான் இருக்கா. இது என்ன பிரமாதம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் வீட்லேயே வந்து எங்க யாருன்னு சொல்ல, நானு வீடியோ பார்த்தா டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு சாம்பார் பண்றோம், என்ன பண்ணுவோம், குக்கரை தூக்கி வச்சோமா, 2 தக்காளியை கட் பண்ணி போட்டோமா, வெங்காயத்தை போட்டோமா, பச்சை மிளகா போட்டு மிளகாத்தூள் போட்டு ஏற்றி விட்டுருவோம் பருப்பை போட்டு. எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. சாம்பார் வைக்க போகிறோம்னா தேவையான தக்காளிகளை எடுத்துக்கொள்ளவும், வெங்காயத்தையும் எடுத்துக்கொள்ளவும், எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டை போட்டு அழகாக உட்காந்துட்டு அப்போ தான் இந்த கட்டிங் போர்டெலாம் வச்சுட்டு தக்காளி வெங்காயம் தனித்தனியாக கட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஒரு தடவை கேட்டேன், என்னம்மா இது இவ்வளோ நேரமாக கட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னா சாம்பார். அடியே சாம்பாருக்கு அடியே உட்காந்து கட்டிங் போர்டெலாம் வச்சு கட் பண்ணிட்டு இருக்க. அது டக்குன்னு 4 பிச்சு போட்டாலே சாம்பார் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரமாக கட் பண்ணிட்டு இருக்கா. பரவாயில்ல, அவளை விட ஓகே, நல்லா டேஸ்டா இருக்கு சாம்பார். எப்படி பார்த்து பொறுமையா கட் பண்ணியிருந்தா கட் பண்ணி நம்ம கார குழம்பு மாதிரி தாளிச்சு பருப்பை தனியா. ஹலோ மேடம், அவங்க தாளிக்கெல்லாம் இல்ல, கட்டிங்க்கு மட்டுமே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. தாளிச்சு செஞ்சு நீங்க டிஃப்ரெண்டா சமைச்சா யாருதாமா வேணான்னு சொல்ல போறாங்க. ஒரே மாதிரிதான் சமைக்கிறது. ஆனா நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான் கட் பண்ணுவேன்னா நம்ம லஞ்சுக்கு எப்படியும் ஒரு 3 மணி ஆயிடும். அதனால தான் காலை டிஃபன் சாப்பிட்ட உடனே கட் பண்ண உட்காந்துடுறேன். இப்போ அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறது 1 மணிக்குனா சாப்பாடு ரெடி ஆயிடும். ரெடி வந்துட்டான் வாங்குறான். என்னடா மண்டியை சொரிஞ்சிக்கிட்டே இருக்கப்போ உள்ள போ. நீ பாரு, இவளுக்கு ஃப்ரூட்ஸ்ல பிடிச்ச ஃப்ரூட் என்ன தெரியுமாம்மா சொல்ல.
பஷீரா சொல்லு, உனக்கு ஃப்ரூட்ல பிடிச்ச ஃப்ரூட் என்ன? டிராகன் பிடிக்கும். என்னது? டிராகன் பிடிக்கும். டிராகனா? ஐயோ, நம்ம ஊர் ஃப்ரூட் இல்லைங்க, வெளியூர் ஃப்ரூட்டுங்க. எனக்கு வந்து பைனாப்பிள் தான் பிடிக்கும். எனக்கு ஃப்ரூட்ஸ்ல ரொம்ப பிடிச்சது பைனாப்பிள் தான். தன்னு உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்கும்? மைக் கொடுத்து நம்ம சொல்லுங்க. ஹலோ, யாருக்கு நான் போன்ல பேசுறேன்? என்ன பிடிக்கும் சொல்லு. பொமோகிரானேட். அவருக்கு இதுதான் பிடிக்குமா? ஆனா பக்கத்துல ஒரு ஸ்ட்ராபெரி ஒளிச்சு வச்சிருக்கான். கஸ்டர்ட் வாங்கி வச்சா தூக்கி ஒளிச்சு வச்சுட்டு பொமோகிரானேட் பிடிக்கும். அப்ப குடுறா, அப்ப ஸ்ட்ராபெரியை குடுறா ஸ்ட்ராபெரி. ஆனா மேடம்க்கு மட்டும் பணக்கார வீட்டு ஃப்ரூட் தான் பிடிக்கும். இங்க இருக்க எந்த ஃப்ரூட்டும் அவங்களுக்கு பிடிக்காதா? ஒன்லி பணக்கார வீட்டு புள்ளமா. என்னது, என்ன ஃப்ரூட் அது? டிராகன். என்ன ஃப்ரூட்? என்ன ஃப்ரூட்? டிராகன் ஃப்ரூட். எஸ், டிராகன் ஃப்ரூட். சாரி, இந்த வாட்டி நாங்கள் கஸ்டர்ட்க்கு வந்து டிராகன் ஃப்ரூட் வாங்கலை. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்த காரணத்தால் நாங்கள் வந்து அதை தவிர்த்துட்டோம் மேடம். இப்போ கஸ்டர்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்ன ஒரே கவலை, அவங்களுக்கு பிடிச்ச அந்த டிராகன் ஃப்ரூட் மட்டும் இல்லைன்னா இது நம்ம இன்னும் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பிள்லாம் ரொம்ப நேரமாக கட் பண்ணி கலரே மாறி போய் கிடக்கு. அதை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் உள்ளே எடுத்துக்கோயேன். மாதுளப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, முந்திரி பாதாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல? എന്തോ ഒരു വ്യത്യാസം ഉണ്ടല്ലോ. ഏലക്ക കരാമ്പട്ട. ஸோ ஃபைனலாக கஸ்டர்ட் ரெடி. இருக்கு சாப்பிட நமக்கு கரெக்டாக இருக்கும். இஃப்தாருக்கு வீடியோலாம் எடுக்க முடியாது கண்டிப்பாக, ஏன்னா அப்போ இப்போ வேறு வேலை இருக்கும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு மட்டும் பார்சல் பண்ணிக்கிறேன். பார்சல் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு பேலன்ஸ் நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் சொல்லிடி. கொஞ்சம் இல்லை, வேற எங்கேயோ போயிட்டா, டிராகன் ஃப்ரூட்டுக்கு போயிட்டா போல. பாய்.